வெல்கம் பேக் டு our சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து கண்ட கெமிக்கல் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக எஃபெக்டிவான ஒரு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறது விசிபிளாக பார்க்க முடியும். இந்த ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு சீயக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப் அளவு சோப் நட், அதாவது பூந்தி கொட்டை, இதில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு ஓவர் நைட் ஊற விட்டாலும் சரி, இல்லை ஒரு 2 to 3 days வரைக்கும் நீங்கள் ஊற வச்சாலும் சரி. இந்த சோப் நட்டும் சீயக்காயுமே ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பாதாம் பிசின் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி நைட்டு அதையுமே ஊற வச்சுருங்க. இப்போ மார்னிங் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். சீயக்காயில் இருக்கக்கூடிய சீடு ரிமூவ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு கிளாத் வச்சு அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா இதில் கொஞ்சம் சக்கையாக இருக்கும். நீங்கள் கிரைண்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கைகளாலேயே தண்ணியில் சீயக்காவை பிசைஞ்சு அதுக்கப்புறம் பிழிஞ்சு கூட அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ கிளாத் வடிகட்டினதுக்கப்புறம் சீயக்காய் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக சோப் நட் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதே மாதிரியே நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதையும் சேம் மெத்தட் நீங்கள் கைகளாலே பிசைஞ்சு கூட வடிகட்டிக்கலாம். அடுத்து ஃபைனலாக நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசினை தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தனித்தனியாக அரைச்சி எடுத்த சோப் நட், சீயக்காய், பாதாம் பிசின் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3த்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செம்பருத்தி பூ இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஷாம்பு தயாராகிடுச்சு. இதை அப்படியே வச்சுருந்தா கெட்டு போயிடும். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 2 days வரைக்கும் தான் வெளியில் வச்சுருந்தா இருக்கும். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் இது கூட சேர்க்கும் போது அந்த ஷாம்பு கெட்டு போகாது. ஸோ இது இப்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு மூடி அளவுக்கு பயோ என்சைம் சேர்த்துருக்கேன். இந்த பயோ என்சைம் சேர்க்கறதுனால ஷாம்பு கெட்டு போகாது. நல்ல காற்று புகாத அளவுக்கு ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த பயோ என்சைம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே போடுறேன். ஸோ இது இல்லாதவங்க அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான இந்த ஷாம்பு ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் ஹேர் நல்லா சில்கியாகவும் இருக்கும். தலையில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஹேருக்கு எதை அப்ளை பண்ணாலும் ஒரு மாதிரி அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. மற்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் பையனுக்கும் நான் இதை இந்த மாதிரி தான் தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணுவேன். ஹேர் எந்த அளவுக்கு சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த சோப் நட் சீயக்காய் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த இது ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்து. See you, bye, take care.